புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மரப்பாலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் வன்னிய முன்னேற்ற இயக்கம் கோரிக்கை. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேங்காய்த்திட்டு மரப்பாலம் சதுக்கத்தில் தொடர்ந்து விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துக்கான காரணம், அதாவது கடலூரிலிருந்து வரும் பேருந்துகள், வெளியூரிலிருந்து வரும் டூரிஸ்ட் பேருந்துகள், வெளியூரிலிருந்து வரும் பெரிய பேருந்துகள் வரும்பொழுது மரப்பாலம் மூப்பனார் சிலை சந்திப்பில் சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது பெரிய வாகன ஓட்டிகள் தடுமாறுகிறார்கள். ஏனென்றால் திண்டிவனம், விழுப்புரம், சென்னை எந்த பக்கம் போவதென்று வழி தெரியாமல் நேராக செல்கிறார்கள். அப்போது தடுமாற்றம் வருகிறது. எந்த பக்கம் செல்வதும் என்றும் தெரியாமல் இடது பக்கம் திரும்பும் பொழுது நேராக செல்லும் வாகனம் மீது ஈடுபடுகிறது. இதற்கு காரணம், ஏற்கனவே மரப்பாலம் சந்திப்பில், அதாவது நாகத்தம்மா கோவில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் புதுச்சேரி நோக்கி ஒரு பெயர் பலகை இருந்தது. அதில் திண்டிவனம், விழுப்புரம், சென்னை இடதுபுறமாகவும், புதுச்சேரி அரவிந்த் ஆசிரமம், மணக்குள விநாயகர் நேராக செல்லவும் குறியீடுகள், பெயர் பலகை இருந்தது. அது இப்பொழுது இல்லை. கடந்த கடைசியாக ஒரு புயல் வீசியதில் விழுந்துவிட்டது. அது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இருக்கும். அதன்பின் இதுவரையும் அந்த பெயர் பலகை வைக்கவில்லை. அரசு முன்வரவில்லை. உடனே இதை கவனத்தில் கொண்டு அந்த பெயர் பலகை உடனே நிறுவ வேண்டும், அதிகாரிகளுக்கு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மரப்பாலத்தில் மூப்பனார் சிலை சந்திப்பில் தொடர்ந்து 2 காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.